வாயு நோய் வீசி கணக்கில் செத்து இப்போ எல்லாம் மூஞ்சி கட்டிக்கிட்டே அலைகிறான். அது நம்ம தம்பிமாருக்கு ரொம்ப வாய்ப்பாக போச்சு. அப்போ டிராஃபிக் போலீஸ் அவனை தாண்டி அவன் பிள்ளைய கூட்டிகிட்டு போனோம், மூஞ்சியை கட்டிக்கிட்டு இழுத்துட்டு போயிருக்கான். முடிஞ்சு போச்சு. இப்போ எல்லாமே மோகத்தை கட்டிட்டு காற்று முடிஞ்சு போச்சு. அப்போ காற்று நல்ல காற்று இல்லை, முடிஞ்சு. நெருப்பாக நல்லா இருக்கா? முன்னெல்லாம் விறகு போட்டு மண்பானையில் சோறு பொங்குவோம். தண்ணி கொதிச்ச போகிறத நம்ம ஆட்ட அரிசி எப்படி வரைஞ்சி போட்டு அதுக்கு ஒரு அரகரா சொல்லி அரிசியை போடுவாள். 5 பேருக்கு சோறு போட்டாலும் 50 பேருக்கு வருமா, அப்படி அன்னைக்கு போடுவா. ஒலையில் நான் போட்டிருக்கேன், போட்டு இந்த பனைக்கு வடிதட்டு வச்சு வடிச்சிருக்கேன். அந்த கஞ்சி தண்ணி குடிச்ச ஒரு அழகு இருக்கும். இப்போ எந்த ஆத்தாளாவது சோறு பொங்கி வடிக்கா? சோறாவது பொங்கலா? ஒரு டப்பா, அது என்ன என்னடே குக்கர். ஆமா, குக்கரா மக்கர். அரிசியை உள்ள போடுகா, தண்ணியை உள்ள போடுகா, சடக்குன்னு ஒரு அமுக்கு ஒரு விசிலத்துக்கு போட்டு அடுப்பில் வச்சு போய் நான் இப்போ வார அந்த விசில எண்ணன்ட்டு போயிட்டான். அவன் வாரா இங்க ஒரே விசில் எண்ணு வரதான். என்ன நேரம்? ஆமா 58 ஆயிட்டு. 58 ஏன் கிட்டு விழுவான்? சோறு நாசமா போயிருக்குமே. என்ன சோறு மூடிச்சு, குக்கர் மக்கரா போச்சு. இப்போ நாகரிக போதையாலே அடுப்பு போச்சு, விறகு போச்சு. இப்போ பிளாஸ்டிக் அதுக்கு எரிச்சு ஊரவளம் குப்பமயமாக போயிட்டு நெருப்பு போச்சு, எல்லாம் போச்சு. முன்னெல்லாம் தீப்பெட்டி வைக்கணும். ஒரு காலத்தில் நாங்கள் தீ இல்லாமல் அடுத்த வீட்டில் போய் சிரட்டையில் கொண்டு கங்கு கேட்போம். சின்ன வயசில் எக்கா உங்கள் வீட்டில் தீ இருக்குன்னா கொஞ்சம் தாக்கான்னு வாங்கி கொண்டு வீட்டில் கொண்டு வச்சு ஊன்னு ஊதி தீ வைக்கணும். நாங்கள் ஊதியிருக்கோம். இப்போ உங்களுக்கு அந்த பாக்கியமெல்லாம் கிடையாது. ஆமாம், அந்த காலத்தில் தீ இருந்தால் பணக்கார வீட்டில் தான் இருக்கும், பாவப்பட்ட வீட்டில் கிடையாது. அதனால தான் கோயிலில் தீச்சட்டி வச்சு ஆடுறது. ஆனால் இப்போது ஆமாம், தீப்பெட்டியே வேண்டாம், இப்படி ஒன்று டொக்குன்னு தட்டிட்டா போதும், அது படக்குன்னு எரிஞ்சிடும். போச்சா? நெருப்பும் போச்சு, காற்றும் போச்சு, தண்ணி பூமியாவது நல்லா இருக்கா? இப்படி பார்த்தோம் மலை, இப்போ இப்படி பார்த்தோம் மலையை காணல. இங்கிருந்து மலை எங்க? அதுவும் கிடக்கு, எல்லாம் கேரளாவுக்கு போயிருக்கு. முடிஞ்சா? இப்போ எல்லாம் முடிஞ்சு போய் 5 வீடு அழியுதடா, என்ன செய்ய பள்ளிவாசல் அடியுதடா. ஐயா சொன்ன ஒன்றும் தப்ப வர கொத்து கொத்தாய் மாடுதடா. 284 பேர் போன ஃப்ளைட்டு அவ்வளவு எரிஞ்சு கரிஞ்சு முடிஞ்சு போச்சு. இப்போ இன்னைக்கு எங்கேயாவது மலைகள் இலகும். வயநாடு இருந்து நான் ஒரு குடும்பத்தை காணவே இல்லை. கேதாரநாத் மலை இழிஞ்சு ஐயா வைகுண்டம் கோபத்தின் உச்சத்தில் இருக்க. நம்ம நினைக்கிறோம் ஐயா தானே, கிடையாது. இந்த உலகத்துல ஒரே கடவுள் ஐயா தான். அவர் வந்தார் குடல்